Okay guys, India versus England second ODI. எப்ப ஃபார்முக்கு வரணுமோ அப்ப கரெக்டா தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டான்டா. சொன்னடா இல்லையாடா, ரோஹித் சர்மாக்கு ஒயிட் பால்ல பிரச்சனை இல்ல, ரெட் பால்ல தான் பிரச்சனை அப்படின்னு. போன மேட்ச்ல என்ன நடந்துச்சு? பதறி விளையாண்டுட்டு இருந்தான், தேவையில்லாம பயந்து விளையாண்டுட்டு இருந்தான் ஸ்லோவா. இன்னைக்கு என்ன பண்ணான்? வந்தவன அட்டாக் பண்ணான். அட்டாக் பண்ணாதான் அது ரோஹித் சர்மா, அட்டாக் பண்ணாதான் பிரஷர் போகும். கேட்டுக்கிட்டியாடா விராட் கோலி? கேளு. சோ இன்னைக்கு எப்படியோ ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டான். இனிமேல் எவனுமே எதுவுமே சொல்ல மாட்டான்ப்பா. நிம்மதியா இருக்கடா டேய், அப்பா டேய் நிம்மதியா இருக்கடா. அது மட்டும் இல்ல guys, ஸ்டீஃபன் ஸ்மித் 36 செஞ்சுரி அடிச்சிட்டான். மேட்சுக்கு மேட்ச் ஒரு செஞ்சுரி போட்டு போயிட்டே இருக்கான். நம்மளாலதான் செஞ்சுரியே போட மாட்டேங்குது. ஸ்டீஃபன் ஸ்மித்தோட 36 செஞ்சுரி. அது மட்டும் இல்ல, ரச்சன் ரவீந்திரா மூஞ்சிலே அடி வாங்கினான். எத்தனை பேருக்கு இந்த மேட்ரு தெரியணும்னு தெரியல. நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல பாலை கேட்ச் பிடிக்கும் போது மூஞ்சில பால் அடிச்சு செமையா ரத்தம் வந்துச்சு. பாதியிலே கூட்டு போயிட்டாங்க. they told us he is okay right now, பட் என்னாச்சு அப்படின்லாம் தெரியல. எதுல அடிபட்டு இருக்கு அந்த மாதிரி கரெக்டாலாம் எனக்கு தெரியல. ரீப்ளேயும் அவங்க ஒழுங்கா காமிக்கவும் இல்லை நம்மள்ட்ட. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானோட ஃபிளட் லைட் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நமக்கு உண்மையிலே என்ன மேட்டர் அப்படின்னு தெரியாது. உண்மையிலே ரச்சன் ரவீந்திரா கேட்சை மிஸ் பண்ணிட்டானா, மிஸ் பண்ணி அடி வாங்கினானா மூஞ்சில, இல்ல உண்மையிலே லைட்டு தான் ப்ராப்ளமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான்ல சின்னதா ஏதாவது ஒரு குறை நடந்தாலும் இந்தியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுவானுங்க ஏதாவது கரிச்சு கொட்டுறதுக்காண்டியே. சோ அதனால வந்துட்டு நமக்கு உண்மை என்னன்னு தெரியல. லைட்டோட ப்ராப்ளமா இல்ல ரச்சன் ரவீந்திரா உண்மையிலே விட்டானா அப்படின்னு தான் தெரியல. சோ இப்படி எல்லாரும் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானை குறை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நமக்கே இன்னைக்கு நம்ம ஸ்டேடியம்ல இன்னைக்கு ஃபிளட் லைட் வந்து ஆஃப் ஆயிட்டு, இதனாலே ஒரு 20 மினிட்ஸ் மேட்ச் வந்து டிலே ஆயிட்டு. எத்தனை பேர் அதை பாத்தீங்கன்னு தெரியல. நல்லா ரோஹித் சர்மா அடிச்சிட்டு இருக்கும் போது இன்னைக்கும் பாதியில கட்டாக்ல லைட் ஆஃப் ஆயிட்டு, ஒரு லைட் வந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பாகிஸ்தான்ல கொஞ்சம் லைட் எல்லாம் ப்ராப்பரா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன். பட் அதனாலதான் அவன் கேட்சை வந்து விட்டு மூஞ்சில அடி வாங்கினானா அப்படின்னு நமக்கு தெரியல. அது நமக்கு தெரியல. ஒருவேளை ரச்சன் ரவீந்திரன் கேட்டனா அவன் வந்துட்டு ஓப்பனா ஒத்துக்கிடுவானா என்னன்னு தெரியல. நான் வந்து கேட்சை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவானா, இல்ல லைட்டு தான் பேடுன்னு சொல்லுவானா என்னன்னு தெரியல. சோ பாப்போம். இங்கதான் சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போது. இந்தியன்ஸ் வந்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. எப்படியாவது அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்துட்டு துபாயில வைக்கணும், அங்க நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி. இது வந்து இட்ஸ் பேட் ஃபார் ஸ்போர்ட் கைஸ். இது வந்து பொலிட்டிக்கலி வந்துட்டு பாலிடிக்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்குள்ள கொண்டு வராதீங்கடா பைத்தியக்காரன் நாய்களா. கிரிக்கெட்டா விளையாட விடுங்கடா. சை. சோ இப்ப மேட்ருக்கு வருவோம். டாஸ் இங்கிலாந்து தான் ஜெயிச்சானுங்க. மறுபடியும் நாங்க பேட்டிங் ஆடுறோம். நல்லா தான் விளையாடுறானுங்க. எப்ப அந்த ஒரு விக்கெட் போதும் இங்கிலாந்துக்கு, அப்ப இருந்து பிரஷர் வந்துருது அவங்களுக்கு. டக்குன்னு கொஞ்சமா விக்கெட் போயிருது. பட் இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா நல்லா தான் விளையாண்டானுங்க இங்கிலாந்து. டக்கெட் சமையலண்டா, சால்ட் சமையலண்டா. முகமது ஷமிக்கு வரேனா, முகமது ஷமி வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா போடல இன்னைக்கு மேட்ச். ஆடல் ரஷீத்லாம் வந்துட்டு ஹேட்ரிக் 4 அடிச்சுட்டு இருந்தான் முகமது ஷமியோட பாலுக்கு. சோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்து. இங்கிலாந்து எல்லாம் பதற விட்டான் முகமது ஷமி எல்லாம். 2023 வேர்ல்ட் கப்ல லக்னோல நடக்கும் போது என்னமா போடுவான் முகமது ஷமி எல்லாம். ஸ்டோக்ஸ் பொழந்துகிட்டோம், எல்லாரையும் பயப்பட வைப்பான் ஷமி எல்லாம். இப்ப வந்துட்டு ஆடல் ரஷீத் 3-4 அடிச்சுட்டு இருக்கான் தொடர்ந்து. ஹர்ஷித் ராணா போட்டான், எல்லாம் ஓகே தான். பட் வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு வந்தான். அவன் ஓரளவு நல்லா எக்கனாமிக்கலாவே போட்டான். ஜடேஜா 3 விக்கெட். போன மேட்ச் ஜடேஜா 3 விக்கெட், இந்த மேட்சும் ஜடேஜா 3 விக்கெட். சூப்பரானது. கில்லு ஒரு சரியான ஒரு கேட்ச் பிடிச்சான். ஹாரி ப்ரூக்கோட கேட்ச் செமையா இருந்து. மற்றபடி பாத்தீங்கன்னா ரூட் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தா குட்டியா. டக்கெட் ஒரு 60, ரூட் ஒரு 60+, அப்புறம் ப்ரூக் ஒரு 30, லிவிங்ஸ்டன் ஒரு 40, பட்லர் ஒரு 30. எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆவரேஜா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, மீடியாக்கர் மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. டோட்டல் வந்து எப்படியோ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 304 அடிச்சிட்டாங்க எப்படியோ. நம்ம பவுலர்ஸ்ல வந்து ஷமி கொஞ்சம் சொதப்பன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு ஒழுங்கா போடல. என்ன மேட்ரு அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே ஷமி ஃபிட்டா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஷமி ஓகே தான். மென்டாலிட்டி ப்ராப்ளமா இல்ல அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் ஒழுங்கா போட முடியல. ஏன்னா சில சமயம் பார்த்தேன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு லைஃப்ல ஒரு டைம்ல பீக்ல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த பீக் வர்றது கஷ்டம். 2023 வேர்ல்ட் கப் தான் ஷமியோட பீக் ஃபார்ம். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்ட் கப்பா இருந்ததுனால அதுக்கப்புறம் அவரால் வந்துட்டு அதே கொடுக்க முடியலையா? மேபி ஹி லாஸ்ட் ஹிஸ் மோட்டிவேஷன் ஆன் தட் இன்ஜுரி, ஐ டோன்ட் நோ. ஸோ பட் ஷமி தெரியல கைஸ். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லையும் பார்ப்போம். பட் சீரீஸ் வின் பண்ணிட்டோம். நம்ம 2 மேட்ச் வின் பண்ணிட்டோம். சப்பையா இங்கிலாந்து தோக்குறானுங்க நம்மள்ட்ட. மற்றபடி பேட்டிங் வருவோம். பேட்டிங் போன வீடியோல நான் என்ன சொன்னேன்? ரோஹித் சர்மா எப்பெல்லாம் பொறுமையா விளையாடுறனோ அப்பெல்லாம் ரோஹித் சர்மாக்கு பிரச்சனை, பயந்து ஆடுறதுக்கு அர்த்தம். பட் இந்த மேட்ச் அதை பண்ணவே இல்லை. வந்தோட அட்டாக் தான். எவனுக்குமே மரியாதையே கொடுக்காம ரோஹித் சர்மா விளையாண்டுட்டு இருந்தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவனுக்குமே மரியாதையே கொடுக்காம விளையாண்டுட்டு இருந்தான். அதுதான் எனக்கு வேணும். மற்றபடி சுமன் கில்லும் சூப்பரா விளையாண்டா இன்னைக்கு.
சொன்னாடா சுமன் கில் இந்தியன் பிச்சில் நல்லா, அது என்னதான் சுமன் கில்ல குறை சொன்னாலும் அவன் ஏசியன் பிச்சில் நல்லா தான் விளையாட போறான். கொஞ்சம் அந்த ஓவர்சீஸ்ல கொஞ்சம் மொக்கையா விளையாடும். பட் ஓடின்னு வந்துட்டோன்னே நல்ல ஒரு சாய்ஸ். இன்னைக்கு விராட் கோலியும் வந்துட்டான், நல்ல சாய்ஸ். ஜெய்ஸ்வாலை வந்துட்டு வெளியே வச்சுட்டு விராட் கோலியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. விராட் கோலி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாண்டான். மற்றபடி ரோஹித் சர்மா வந்துட்டு நான் லைட்டா பயந்தேன். ரோஹித் சர்மா நல்ல ஜோன்ல சிக்ஸா அடிக்கும் போது கரெக்டா அந்த லைட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸா ஒரு பெரிய பிரேக் விட்டானுங்க. நடுவில் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி ஒரு பெரிய ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக் விட்டானுங்க, மழை பெஞ்ச மாதிரி. நான் லைட்டா பயந்துட்டே இருந்தேன், இங்க வந்துட்டு ரோஹித் சர்மாவோட அந்த மென்டாலிட்டி பாதிச்சிருமோ, ரொம்ப நேரம் பிரேக் விட்டா அந்த ஜோனை விட்டு போயிருவாங்களோ, அந்த மாதிரி எதுவும் ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ரோஹித் சர்மா தான் ஃபுல்லா நினைச்சிட்டு இருந்தேன், எதுவும் ஆயிர போது எனக்கு, இப்பதான் நல்ல ஜோன்ல இருக்க, ஏன்டா அந்த லைட் எல்லாம் இப்போ ஆஃப் பண்றீங்க அப்படின்னு. பட் எப்படியோ ரோஹித் சர்மா திருப்பி வந்தோடனே அடிக்க தான் ஆரம்பிச்சான். அதுதான் வேணும் எனக்கு, அந்த அட்டாக் தான் வேணும். அட்டாக் ஸ்மாஷ் மதர் ஃபக்கர், எவன் வந்தாலும் அடிதான்டா. அதான் ரோஹித் சர்மா பண்ணா, எவன் போட்டாலும் இன்னைக்கு அடிதான். போல எப்பெல்லாம் ரோஹித் சர்மா 6 அடிக்கிறானோ அதுதான் வேற லெவல். இன்னைக்கு மொத்தம் 7 6 ரெக்கார்டா உடனே நீ உடச்சுக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் சுமன் கில் ஒரு 60 அடிச்சான். அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் ஒரு சூப்பரான ஒரு பால் போட்டான். அந்த பாலுக்கு யாரா இருந்தாலும் அவுட் தான். பட் செம்மையா விளையாண்டா சுமன் கில். 60 ரனுக்கு நல்ல பாலுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தாரு விராட் கோலி வந்தோன்னு கிரௌடே வந்துட்டு ஃபயர் ஆயிட்டானுங்க. விராட் கோலி அப்படின்ற மாதிரி வந்தோன்னு ஒரு நல்ல 4 அடிச்சான். நல்ல 4 தான் அடிச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி அவுட் ஆறான். ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். ரோஹித் சர்மா எப்பெல்லாம் வந்துட்டு பொறுமையா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் அவுட் ஆயிடுவான். எப்ப கூதி எதுப்பா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் நல்லா ஆடுவான் ரோஹித் சர்மா. புரியுதா? புண்டாம சைரன் போட்டுட்டு இருக்கான் பாரு சுன்னி. சோ விராட் கோலியோட பிரச்சனை என்னன்னா, நான் எத்தனை வாட்டரா சொல்லுவேன், ஆஃப் சைட்ல பால் வருதா, எப்ப அட்டாக் பண்ணுப்பா, அட்டாக் பண்ணி. இதை தானே சச்சினும் பண்ணுவாரு, பிரஷர் இருக்கா அட்டாக் பண்ணுவாரு. ஏன் அந்த பாலுக்கு அவுட் ஆயிருவான்னு அவன் நினைக்கிறான்னு தெரியல. எப்பா விராட் கோலி இங்க பாருங்க, உங்களோட ஃபேவரட் ஷாட்டை நீங்க வந்துட்டு பேக்குள்ள வச்சுட்டு இனிமேல் நான் இதில் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் நீங்க கவர் டிரைவ் தான் அடிக்க போறீங்க. அதை 100% அந்த கவர் டிரைவ் அடிச்சாலே போதும்பா. ஏன் எப்ப பார்த்தாலும் அவுட் ஆயிருமோ மாட்டமானே ஆடுறான் விராட் கோலி. அதுதான் அவன் பிரச்சனையே. என்ன ஆச்சு அவன் மென்டாலிட்டிக்கு தெரியல. இது மென்டாலிட்டி பிரச்சனை கைஸ். இது வந்து விராட் கோலி ஃபார்ம் பிரச்சனை இல்ல, இது விராட் கோலி ஃபார்மே பிரச்சனை இல்ல. அவன் கிளாஸ் பாத்தீங்களா, அவன் வந்து அடிச்ச 4 சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் அவுட் ஆறான். அந்த ஆஃப் சைட்ல போட்டாலே அவன் அவுட் ஆயிடுறான். ஆஃப் சைட்ல என்ன பால் போட்டாலும் அவன் அவுட் ஆறான். சோ அதுக்கு வேற காரணம் வந்து அவனோட மைண்ட் செட் தான். தெரியல, அவனுக்கு ஒரு கோச் இருக்காங்க அப்படின்னு நான் விராட் கோலி நான் நிறைய பாட்காஸ்ட்ல கேட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஒரு கோச் தான் வந்துட்டு எப்பவுமே சொல்லுவாரு, அவனோட மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தானா நீ வந்து தப்பு பண்ற அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. மேபி யார் இப்ப அவர் விராட் கோலிக்கு எதுவும் சொல்றது இல்லையா, நீ வந்து தப்பா ஆடுற, ஏன் பயந்து ஆடுற, தைரியமா ஆடு அப்படின்னு யாருமே சொல்லலையா? ஏன்னா நமக்கே தெரியுது, விராட் கோலியை பார்க்கும்போது நமக்கே தெரியுது தைரியமா ஆடினாடா. அவன் அட்டாக் பண்ணாலே போதும், ஸ்கொயர் கட் அடி, கவர் டிரைவ் அடி, 100% கொடுத்தாலே அந்த ஷாட் ஆடலாம். அவன் வந்துட்டு ஹாஃப் ஷிட் ஆடுறான், 50% போட்டு ஆடுறான். அதனாலதான் அவுட் ஆடுறான், பயந்து ஆடுறான். விராட் கோலி மட்டும்தான் இன்னைக்கு டீம்ல ஒழுங்கா ஆடல. விராட் கோலி மட்டும்தான் இன்னைக்கு ஒழுங்கா ஆடல. மத்த எல்லாரும் எடுத்து பாருங்க, விராட் கோலி அவுட் ஆனா. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தான், சூப்பர் 44 அன்னெசரி ரன் அவுட் ஃப்ரம் நம்மளுடைய அக்ஷர் பட்டேல். பட் ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சுப்பா. நிம்மதியா இருந்தான் செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம். அது ஸ்டைலா போட்டான்டா, வந்து 6 அடிச்சு செஞ்சுரி போட்டான். அதுதான் ரோஹித் சர்மா. கருணே கிடையாது, பயமே கிடையாது, ஃபியர் இதெல்லாம் கிடையவே கிடையாது. செஞ்சுரி போட்டுட்டு போனான், 119 ரன். நான் எப்படியும் அந்த ஆர்டர் ரஷீத் அந்த கேட்ச விடுவான் அப்படின்னு பார்த்தேன், இல்ல விடல. ஒரு 200 போடுவான் அப்படின்னு ஒரு நற்ப ஆசையில இருந்தேன், ரோஹித் சர்மா 200 போட்டுருவானோ அப்படின்னு. போடல 119 அடிச்சா. பட் சூப்பர் பேட்டிங் தான். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேல் வந்தாங்க. அக்ஷர் பட்டேல மேலதான் இறக்கி விடுறாங்க. ஐ திங்க் தேர் கோயிங் ஃபார் அக்ஷர். என்னால ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட உள்ள கொண்டு வர போறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்டருக்கு வரேன். நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான் ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு 50 போடுவான்னு நினைச்சேன். தேவையில்லாத ரன் அவுட். அக்ஷர் பட்டேல் நோன்ட்டான். ஸ்ரேயஸ் ஐயர் மேலதான் மிஸ்டேக் இது. அவன் தான் அவசரப்பட்டு ஓடி வந்தான். ஸ்ரேயஸ் ஐயர் ஓடி வந்து அவனே அவுட் ஆயிட்டான். சோ இது யாரும் சொல்ல முடியாது. பட் ஹி பிளேட் வெரி வெல். ஸ்ரேயஸ் ஐயர் 44 அடிச்சான். அக்ஷர் பட்டேல் நான் என்ன சொன்னேன்னா, கேஎல் ராகுல மேல கொண்டு வாங்க, எதுக்கு அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் அவ்வளவு கீழே இறக்கி விடுறீங்கன்னு. எனக்கு ஏதோ கேஎல் ராகுல வெளியே வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் மேல கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள்னா கொஞ்சம் தூக்கி அடிக்கிற ஆளு. கேஎல் ராகுல் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி அடிப்பான் கேஎல் ராகுல். பட் ரிஷப் பண்டை கம்பேர் பண்ணும்போது ரிஷப் பண்ட் தான் எப்பவுமே கொஞ்சம் அக்ரெசிவா அடிச்சுட்டு இருப்பான். அதனால
கைஸ் இது ஆம்புலன்ஸ் இல்ல ஓகேவா, இது போலீஸ் சைரன், ஹைவே பெட்ரோல். ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுக்குதான் அதை பத்தி பேசவே மாட்டேன் நான். கேஎல் ராகுல் எப்பாடா, கேஎல் ராகுல் வந்து அவனும் சப்பையா அவுட் ஆயிட்டு போறான். சோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் வந்து கடைசியா ரொம்ப நாளா வந்துட்டு ஃபார்ம்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடைசியா பார்த்தோம்னா டெஸ்ட்ல நல்லா விளையாடுறான் கேஎல் ராகுல். பட் ஒன் டே ஒயிட் பால்னு வரும்போது கேஎல் ராகுல் நல்லாவே விளையாடல, சுத்தமா நல்லா விளையாடல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறாங்க, நல்லாவே தெரியுது, கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் கேஎல் ராகுல் இஸ் நாட் ஹிம்செல்ஃப். அந்த பழைய கேஎல் ராகுல் இல்ல, அந்த ஸ்லோவா ஸ்வாகியா அந்த மெதுவா ஆடுற அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேஎல் ராகுல் ஆடுறான். ஓடிஐல எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு 100% நெக்ஸ்ட் மேட்ச் ரிஷப் பண்ணிட்டு தான் வருவான். அவனை தான் போடணும் எனக்கு தெரிஞ்சு, அவனே போடுங்க. ஏன்னா அது மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கானுங்க. எவனையாவது லெஃப்ட் ஹேண்ட் உள்ள கொண்டு வந்த மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரிஷப் பண்ட் வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. லெஃப்ட் ஹேண்டுக்காக தான் ஜெயஸ்வாலே வந்துட்டு ரொம்ப இது பண்ணாங்க, எப்படியாவது ஜெயஸ்வாலை கொண்டு வந்துடணும் அப்படின்னு. பட் தலைவலியே பாத்தீங்கன்னா நம்ம தலைமை விராட் கோலியா இருக்கானே, இவனை எப்படி வெளியே வைக்கிறதுனே தெரியல. ஏன்னா விராட் கோலியை வெளியே வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் எப்படி வெளியே வைக்கிறது, என்னதான் நல்லா விளையாடாட்டி அவனை வெளியே வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே டீம்ல நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. 2023 வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங் இயர் எப்படி இருக்கும், எல்லா மேட்சும் சும்மா ஜம்மு விளையாண்டுட்டு வந்து வேர்ல்ட் கப் வந்துட்டு ஃபைனல்ல தோத்துட்டோம். மற்றபடி எல்லா மேட்சும் டாமினேட் தான் பண்ணோம். 2024 அந்த ஜூலை வர நம்ம T20 வேர்ல்ட் கப் வின் பண்ற வரை நம்ம வந்துட்டு 100% நல்லா தான் விளையாண்டோம் எல்லா மேட்சும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆப்கானிஸ்தான் T20 சீரீஸ்ல இருந்து எல்லாமே நல்லா தான் விளையாண்டோம். பட் இப்போ வந்துட்டு விராட் கோலி தான் இப்போ நல்லாவே விளையாட மாட்டேங்கிறான். அதுதான் கடுப்பா இருக்கு. நான் போன வாட்டி என்ன சொன்னேன், ரோஹித் சர்மாவோட ப்ராப்ளம் என்னன்னா ஒயிட் பால் இல்ல, ரோஹித் சர்மாவுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு ரெட் பால் மட்டும் தான் ப்ராப்ளம். அவன் ரெட் பால் ஒழுங்கா விளையாட மாட்டான், டெஸ்ட் ஒழுங்கா விளையாட மாட்டான். பட் ODI ஒயிட் பால் T20 எல்லாமே நல்லா விளையாடுவான். அவனுக்கு ஒயிட் பால்ல பிரச்சனையே இல்லை. பட் விராட் கோலிக்கு பிரச்சனை என்னன்னா அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பிரச்சனை. அது வந்து ஒயிட் பாலும் சரி ரெட் பாலும் சரி எந்த பாலா இருந்தாலும் அந்த அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பிரச்சனை வந்துட்டு விராட் கோலிக்கு இருக்கு. இது வந்து மென்டாலிட்டி காரணம் தான். மறுபடியும் நான் சொல்றேன், 50% கொடுத்து எல்லா ஷாட்டும் ஆடினா விராட் கோலி அவுட் ஆகிட்டே தான் இருக்க போறான். கடைசி வரை எப்படியே தான் அவுட் ஆகிட்டு இருக்க போறான். நீ எப்படி அட்டாக் பண்ணணும்னு நினைக்க போறியோ அப்பதான் வந்துட்டு அந்த ஷாட் ஆட முடியும். நீங்க வேணா பாருங்களேன், ஒருவேளை விராட் கோலி ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அந்த ஷாட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதா தான் இருக்கும். இதான் நான் சொல்றேன், அட்டாக் பண்ணி ஆடு மேன். பாரு மேன் என் வீடியோவை, சஞ்சு சாம்சன்லாம் என் வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு ஒரு பெரிய ஆளாயிட்டான். சோ போன வீடியோல நான் ரோஹித் சர்மா பார்த்து சொன்னேன் மேன், அட்டாக் பண்றான். இந்த வீடியோ பாரு, இந்த வீடியோல பாரு, இந்த மேட்ச்ல பாரு, அட்டாக் பண்ணிட்டான் ரோஹித் சர்மா. இதுதான் கோலியை பத்தி ஒரு தனி வீடியோவே போடலாம் போலடா, ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் போல, ஏன் இந்த மாதிரி ஆடுறான் அப்படின்னு. உண்மையிலே கோலிக்கு கிரிக்கெட் விட்டு அந்த கிரிக்கெட் போயிருச்சா அவன் பாடியை விட்டு, எனக்கு புரியல மேன். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில தெரிஞ்சிடும் விராட் கோலி வந்து உண்மையிலே இருக்க போறானா இல்லையா. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஒருவேளை விராட் கோலி வந்து சொதப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபினா எனக்கு தெரிஞ்சுட்டு விராட் கோலி வந்துட்டு இந்த T20 வேர்ல்ட் கப்ல வச்சிருந்தாங்க தெரியுமா, ஃபைனல் வர, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல கைஸ். வச்சிருப்பாங்க. பட் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அடுத்து மேக்ஸிமம் விராட் கோலி தூக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இல்ல பிரஷர் அதிகமா இருக்கும், நீங்க வந்து லேண்டே ஆகணும், இல்ல உங்களை வந்து தூக்க போறோம் அப்படின்ற மாதிரி பிரஷர் இருக்கலாம். ஸோ விராட் கோலி ஹேவ் டு பிளே நெக்ஸ்ட் மேட்ச். கண்டிப்பா விராட் கோலி பெரிய ஸ்கோர் அடிக்கணும். விராட் கோலியை பொறுத்தவரை விராட் கோலி செஞ்சுரி போட்டாதான் மரியாதை. ஏன்னா விராட் கோலியோட இதை விட கொஞ்சம் ஓரளவு பேடான ஃபார்ம் எதுல இருந்தாலும் அந்த லாக்டவுன் டைம், எல்லாரும் போலதான் அந்த லாக்டவுன் குப்பமாய் தான் எல்லாரும் இருந்தோம். 2020ல இருந்து 2022 வரை விராட் கோலியோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து. ஆனா அவ்வளவு மோசமா இல்ல. விராட் கோலி என்ன பிரச்சனை அப்படின்னா செஞ்சுரி போடல. விராட் கோலி செஞ்சுரி போடாட்டி நல்ல ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனா இப்ப வந்துட்டு விராட் கோலி உண்மையிலே நல்ல ஃபார்ம்ல இல்ல, அந்த மாதிரி விராட் கோலி இருக்கான். சோ விராட் கோலி ஹேஸ் டு பிளே. ஏன்னா அது மட்டும் ஏன் நான் இதை வந்து அடித்து சொல்றேன்னா, அங்க ஒரு ஆஸ்திரேலியால செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஸ்டீஃபன் ஸ்மித் குதிமோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு 36 அடிச்சிட்டான், கேப்டனா இருந்து அவன் ஒரு செஞ்சுரி போட்டான். அலெக்ஸ் கேரி ஒரு செஞ்சுரி போட்டான், அவன் ஒரு 150 போட்டான். அவன் வந்துட்டு ஜாஸ் இங்கிலீஷை உள்ள இறக்கிட்டு வந்தானே இவனும் ஒரு செஞ்சுரி போட்டான். என்ன வெளியே வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. பட் அலெக்ஸ் கேரி எல்லாம் வெளியே வைக்க மாட்டாங்க, அவர் அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர் தான், நல்லா விளையாடுறான். ஸோ அது மட்டும் இல்ல, சூப்பரா விளையாண்டு மறுபடியும் ஜெயிச்சிட்டானுங்க ஸ்டீஃபன் ஸ்மித் கேப்டன்சில. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் வந்துட்டு கேப்டனா இருக்க போறான் சாம்பியன்ஸ் டிராஃபில. அவன் தான் கேப்டனா போடணும். டிராவிஸ் ஹெட்டை போடாதீங்க, தேவையில்லாம டிராவிஸ் ஹெட்டை போடாதீங்க. அவன் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான் டிராவிஸ் ஹெட். அவன் ஒன்னும் கேப்டன்சி மெட்டீரியல்லாம் கிடையாது. ஸ்டீஃபன் ஸ்மித் தான் கேப்டனா இருக்கணும். ஏன்னா ஸ்டீஃபன் ஸ்மித் இஸ் a smart guy.
அவன் தான் கேப்டனா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சுட்டு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து நடந்துச்சு ஓடிஐ. பாகிஸ்தான்ல வச்சு அடிச்சாங்க நியூசிலாந்து. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, பாகிஸ்தான் ஃபேன்ஸை உண்மையிலே பாராட்டணும். நியூசிலாந்து அடிக்க அவனுங்க சேர் பண்றானுங்க, அவ்வளவு சேர் பண்றானுங்க. வில்லியம்சன் ஒரு 50 போட்டான், டேரல் மிச்சல் ஒரு 80, கிளென் பிலிப்ஸோட செஞ்சுரி எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. கிளென் பிலிப்ஸ் சூப்பரா விளையாண்டான், செஞ்சுரி அடிச்சான், ஒரு 7-6 கிட்ட அடிச்சான். கிட்டத்தட்ட 4 ஓவர்ல மேட்சே மாத்திட்டான்டா. ஒரு கடைசி 4 ஓவர்ல 70 ரன் என்னமோ அடிச்சானுங்க. அந்த அடி அடிச்சானுங்க. கிளென் பிலிப்ஸோட கம்பேக் செமையா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க நியூசிலாந்து. பட் பாகிஸ்தான் கிரௌடும் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க நியூசிலாந்து பேட்டிங் ஆடுறத. கிரிக்கெட் மாதிரி பாக்குறானுங்க. அது மட்டும் இல்ல, ஃபக்கர் ஜமான் ஃபார்முக்கு வந்துட்டான்பா. எனக்கு நிம்மதியா இருக்கு. ஃபக்கர் ஜமான் எனக்கு பிடிக்கும். ஃபக்கர் ஜமான் அட்டாக்கா தான் இருந்துச்சு. ஒரே அந்த ஸ்வாகான ஃபக்கர் ஜமான் ஸ்வாகா தான் இருந்து. எங்க ஃபக்கர் ஜமான் இறக்கி விட்டு மறுபடியும் வந்துட்டு நல்லா விளையாட மாட்டானோ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஹி பிளேட் வெரி வெல். ஸோ ஃபக்கர் ஜமான் மட்டும்தான் நல்லா விளையாண்டா. மத்த எல்லாரும் சறுக்குன்னு போயிட்டானுங்க. ரச்சன் ரவீந்திரா மூஞ்சிலே அடி வாங்கினா. அது பார்க்க கொஞ்சம் பங்குன்னு தான் இருந்துச்சு. எல்லாரும் பயந்துட்டானுங்க ஸ்டேடியம்ல இல்ல, பிளேயர்ஸே பயந்துட்டானுங்க. அடி வாங்கி அப்படி கீழே உட்கார்ந்தோடனே ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு தான் நினைச்சேன். ரத்தம் அப்படியே ஊத்துது. அப்படியே எங்க அடி விழுந்துச்சுன்னு தெரியல எனக்கு. ஹெட்ல, ஃபோர் ஹெட்லயா இல்ல கண்ணத்துல நினைக்கிறேன். கண்ணத்துலயா மூக்குல எல்லாம் இருக்காது. மூக்குல அடிப்பட்டா அவன் எனக்கு தெரிஞ்சு படுத்திருப்பான் பிளாட்டா. எங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. கண்ணமா ஃபோர் ஹெட்டான்னு தெரியல. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது லைட் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. லைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற ஒரே கேங் யாருன்னா இந்தியன் கேங் தான். ரெட்டியா இருப்பானுங்க. பாகிஸ்தான் கிரவுண்ட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா குறை சொல்றதுக்கு சுண்ணிக்கும் அரிக்கும் அப்படி அவனுங்களுக்கு. எதாரும் சொல்லிட மாட்டோமா அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே லைட்டா இருந்தானா ப்ராப்ளம் அப்போ பாகிஸ்தான் தான் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல எதுவுமே சரியில்லை, அதுதான் உண்மை. ஸோ என்னதான் வந்துட்டு சொன்னாலும். பட் உண்மையிலே ரச்சன் ரவீந்திரா வந்துட்டு கேட்சை வந்துட்டு தவற விட்டு தான் அவன் மூஞ்சில அடி வாங்கினானா இல்ல ஸ்டேடியமோட ஃபால்ட் என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் ரெடியா இருந்தாங்க பாகிஸ்தானை கலாச்சிட்டு இருக்கானுக்கு வந்துட்டு. இந்த மாதிரி ஸ்டேடியம்ல வந்துட்டு லைட் வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தா இன்னைக்கு நம்ம கட்டாக்ல நமக்கே வந்துட்டு லைட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இன்டரப்ட் ஆயிட்டு ஒரு லைட் ஆஃப் ஆகி பிளேயர்ஸ் போய் உட்காந்துட்டானுங்க. ஒரு டீ பிரேக்கே எடுத்துட்டு வந்துட்டானுங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி. அந்த அளவு ஆயிட்டு. அசிங்கப்படுத்திட்டீங்களாடா. நேத்து தானே அவனுக்கு கலாச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா சின்ன பசங்க மாதிரி. சை, சொல்றதுக்கே கூச்ச புண்டையா இருக்கடா. சோ அதனால ஒருவேளை ரச்சன் ரவீந்திர கேட்டா என்ன சொல்லுவான், ரச்சன் ரவீந்திராவை எழுப்பி கேட்டுட்டு, ரச்சனை நீ எப்படிப்பா அவனுக்கு கேட்ச விட்ட, நீ வந்து உண்மையிலே தெரியாம கேட்ச விட்டுட்டியா இல்ல லைட்னால கேட்ச விட்டியாடா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? நான் சத்தியமா லைட்டால தாங்க விட்டேன், நான் வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல ஃபீல்டர், லைட்டால தாங்க நான் விட்டேன் அப்படின்பான். கண்டிப்பா அப்படிதான் சொல்ல போறான். சோ உண்மையிலே என்ன மேட்டர் அப்படின்னு தெரியல. லைட் ப்ராப்ளமா இருந்தா கண்டிப்பா பாகிஸ்தான் லைட்டை மாத்தணும். எத்தனை பேர் மூஞ்ச உடைய போகுதுன்னு தெரியல. அப்படி இல்லையா ரச்சன் ரவீந்திரா மேலதான் பிரச்சனை. சோ எனக்கு எது மேட்டரும் இல்ல. நியூசிலாந்து சூப்பரா விளையாடுறாங்க பாகிஸ்தான்ல வச்சுட்டு. நம்ம வின் பண்ணிட்டோம் சீரீஸை. இதுக்கப்புறம் என்ன, சாம்பியன்ஸ் டிராஃபி மட்டும் தான். சாம்பியன்ஸ் டிராஃபி போய் நம்ம கப் அடிச்சுட்டா போதும். ஆஸ்திரேலியா வீக்கா இருக்கானுங்க. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அவனுங்க வீக்கா இருக்கிறது எனக்கு. ஏன்னா இவன் ரிட்டையர் ஆயிட்டேன்றான். அவன் பேர் என்ன, ஆடம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ரிட்டையர் ஆறான ஓடிஐல இருந்து. மிச்சல் மார்ஸ்க்கு இன்ஜுரி, கேமரான் கிரீனுக்கு இன்ஜுரி, ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரி, பேட் கமிங்ஸ்க்கு இன்ஜுரி. அப்படியே டிராவிஸ் ஹெட்டுக்கு இன்ஜுரி வரணும். ஏதாவது நடக்கணும். போற வழியில எங்கேயாவது ஏதாவது வைங்கடா, ஏதாவது செட் பண்ணுங்கடா பாகிஸ்தான். ஏதாவது வைங்க, அங்க எங்கேயும் ஏதாவது வச்சு விடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கு. சோ இது வந்து பாகிஸ்தானோட வேலை, என் வேலை இல்லை. சோ என்ன வேலை நடக்கலாம் பாகிஸ்தான்ல நடக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம துபாயில விளையாண்டுட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அது ஒரு சில்லி புண்டத்தனமா தான் இருக்கு. என்ன கேட்டேன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குன்னா ஹோஸ்ட் நேஷன்ல போய் அந்த ஹோஸ்ட் அடிக்கணும்டா. அதான வெயிட். அவனை போய் வேற நாட்டுல வேற ஊர்ல கூப்பிட்டுட்டு அவனை அங்க வச்சு அடிக்கிறதா வெயிட்டு. அவனுக்கு ஹோம் டவுன்ல வச்சு அவனுங்களை அடிக்கணும். அவன் ஹோம் டவுன்ல வச்சு கோலி செஞ்சுரி போடணும். பாகிஸ்தான் கிரவுண்ட்ல வச்சு, பாகிஸ்தான் ஃபீல்டு, பாகிஸ்தான் ஏர்ல வச்சு போடணும். அதுதான் வெயிட்டு. சே, அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ரிவெஞ்சா இருக்கும் 2017 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்படின்னு. ஆனா இவனுங்க வந்துட்டு ஏதாவது நொட்டா சொல்லிட்டு இருக்கு. இதை வந்துட்டு ஏதோ பெருமை மாதிரி கொண்டாடுறானுங்க இவனுங்க. பார்த்தல நாங்க பாரு துபாயில விளையாடுறோம், பாகிஸ்தான்ல விளையாட முடியாதுன்னு. பாலிடிக்ஸ் அவன் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கான். பாலிடிக்ஸ உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை நடத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கும் நீ சொம்பு தட்டிட்டு இருக்க உட்காந்து. போடடே, எல்லா இடத்துலயும் ஹோஸ்ட் பண்ணும் மேன். எல்லா இடத்துலயும் கிரிக்கெட் போய் சேரணும். துபாயில எவன்டா பாத்துட்டு இருக்கான்? துபாய் கிரிக்கெட் நேஷனா? துபாயில UFC நடக்கும். அதுவும் அவனுங்க ஃபேவருக்காக தான் இருக்கும். சோ என்னமோ
கோலி ஃபார்முக்கு வந்தா சரி. நெக்ஸ்ட் மேட்ச் ஈஸியான மேட்ச். இங்கிலாந்து கொஞ்சம் லூஸ் மென்டாலிட்டியில தான் இருப்பாங்க. எப்படியாவது அதுல கோலி ஃபார்ம்ல வந்து ஒரு செஞ்சுரி போட்டா நல்லாவே இருக்கும். சோ அதுதான் நடக்கணும். ஓகே கைஸ், வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video, and remember it, always be on top. Cheers.